ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மகர் ராசிக்கான வார ராசிகளை பார்க்கலாங்க. உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் உங்களுடைய மனசுலையும் சரிதான், குடும்பத்திலையும் சரிதான், நண்பர்கள்ட்டையும் சரிதான், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துலையும் சரிதான், வர்ற வருமானத்திலையும் சரிதான், எல்லாத்துலேயுமே சின்ன ஒரு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது ராசி அதிபதியும் வக்ரத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் வக்ரத்தில் இருக்கார். அதனால் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. இந்த டயத்தில் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துலையும் சரிதான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளையும் சரிதான், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துங்க. யாருக்காவது செக்கு கொடுக்குறதுனாலும் சரிதான், பேங்க் சம்மந்தமான வேலைகள், கணக்கு வழக்குகள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இந்த டயத்தில். அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேங்க் செக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட்டை ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி போடுறது, அப்படின்னா கையெழுத்தில் சின்ன பிரச்சனை வர்றது, இதுமாரி அந்த கேஸ் அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிட்டு அப்படின்ட்டு அதன் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, பேங்க் அதாவது செக்கு இன்னொருத்தட்ட கொடுக்குறது கூட சரிதான், சரிங்களா, அதை நம்ம சமாளிச்சிடலாம். சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா செக்கை வாங்கிட்டு வந்துடுவோம், ரொம்ப நாளாக கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருப்பான், அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேங்க்கில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் செக்கில் சில இஷ்யூஸ் பாருங்கன்னு சொல்லி தகவல் மெசேஜ் வரும். போய் பார்த்தா அந்த செக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கான டேட்டெலாம் போட்டு கொடுத்துருப்பானுங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் செக் அப்படிங்கிறது. செக்குன்னா என்னென்னா செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா, அதை சோதனை செய்து பாருங்கள், செக் பண்ணுங்கள், கரெக்டாக ஆராய்ந்து பாருங்கள் அப்படி சொல்கிறதாங்க அதுக்கு செக்குங்கிறது பேர். அப்போது நம்மளுடைய நேம் இனிஷியலோட பேங்க் நேமோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, போட்ட அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, கொடுத்த டேட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செக் பண்ணுறது தான் அதுக்கு செக்குன்னு பேர். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. பாக்யாதிபதி 7ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் இந்த டயத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க கூட நம்ம தகராறு வச்சுக்காமல், அவங்க நீ எப்படி வேணாலும் பண்ணுப்பா, எப்படி வேணாலும் பண்ணுமா, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன உண்டையோடு போனோம் அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தினசரி ஏதாவது ஒரு வில்லங்கம், ஏதாவது ஒரு பிரச்சனை அதேமாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லைங்க, லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போது உடல் சம்மந்தமாக ஒரு ப்ரெஷரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுகர் சம்மந்தமான ஒரு விஷயம், இதெல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இது இப்போது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக நல்ல தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளவோ பிரச்சனை பார்த்துட்டோம். இந்த நேரத்தில் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒருத்தர் ஒரு இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஒரே ஒரு விளக்கு கிடைக்குதே நம்மளோட கைகளுக்கு அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், இந்த டயத்தில் மகர ராசிக்காரங்க அலசி ஆராய்ஞ்சி இப்படி பண்ணலாமா, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்த்து ரொம்ப அழகாக எல்லாமே பண்ணுவீங்க. இருந்தாலுமே அதில் சில குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்துக்கு ஒரு விஷயம் பார்த்து பண்ணுவோம், தொழில் சம்மந்தமான விஷயத்துலேருந்து கவனமாக தெளிவாக எல்லாம் பண்ணுவோம். இருந்தாலுமே அதில் சில குறைபாடுகள் இருக்கும். சரிங்க, இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்கள் என்ன வேலைகள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துலாம். 26, 27 இந்த நாட்களில் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய படிப்புக்கான ஒரு செலவுகள் என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை பார்த்து பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 26, 27 அதாவது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நாட்களில் பண்ணால் மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, அதை சரி பண்ணுறது, தாராளமாக அந்த வேலைகள் எல்லாமே பண்ணலாம். இந்த டயத்தில் 28, 29 இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ போகிறதுனாலும் சரி தான், ஒரு இடத்துக்கு ஒரு
ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுனாலும் சரி தான். கம்பெனி வச்சுருக்கவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து ஆட்களை கூப்பிடுவோம் இல்லையா, இந்த நாட்களில் கூப்பிடுங்க. இன்டர்வியூக்கு வந்து புதுசாக போகிறவங்க வந்து 27, 28 இந்த நாட்களில் போங்க. அதாவது 28, 29 இந்த நாளில் போங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு இடத்துல வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறதுக்கு நம்ம போகிறோமா, ரொம்ப நாளாக கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்கான், அந்த அமௌண்ட்டு கேட்குறதுக்கு போகிறோமா, அது இந்த நாட்களில் போங்க. அந்த கடன் தொகை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். பேங்க் சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து ஒன்று போகிறீங்களா, இந்த நாட்களில் போங்க. நல்லபடியாக எல்லாமே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த நாள் 28, 29, 30, 31, 1 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். கூட்டு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வந்து இந்த நாட்களில் உங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அது வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துவாங்க. கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் வந்து புதுசாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் எல்லாமே இந்த டயத்தில் எடுப்பீங்க. கூட்டு தொழில் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களில் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு சிறப்பு. நல்ல சிறப்பான நாட்கள் இந்த நாள். இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.